அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பம் பதிவாகும். எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டம், அதாவது வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டம் மற்றும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் காணப்படும். எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதியம் நேரத்தில் கவனமாக இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் அடிக்கக்கூடிய வெயில் பார்த்திங்கன்னா அதிகமான வெயிலாக இருக்குங்க. காலையில் 8 மணிக்கே அதிகமான வெயில் வந்து அடிக்க தொடங்கிறது. எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம், மே மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் வந்து காணப்படும். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஏப்ரல் மாதமும் மற்றும் மே மாதமும் இந்த ஆண்டும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் குறிப்பாக உள் மாவட்டங்களில் அதிகமான வெப்பம் பதிவாகும். கவனமாக இருக்கவும். ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து எல்லோரும் மழை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து நல்ல மழை பெய்யும். அதாவது தற்பொழுது வளிமண்டல சுழற்சி ஒன்று மாலத்தீவு அருகே, குறிப்பாக கேரளா முதல் மாலத்தீவு வரைக்கும் வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக ஈரப்பதம் மிகுந்த காற்று, அதாவது மழை தரக்கூடிய காற்று வந்து தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று நுழைய போகுது. ஸோ அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று காரணமாக மதுரை மாவட்டம், ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம், திருவனந்தபுரம், நாகர்கோவில், தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும், ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் முதல் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும். இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா மழைங்க. இன்றைக்கி காலையில் கூட தூத்துக்குடியில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. தூத்துக்குடி, காயல்பட்டினம், குறிப்பாக சாத்தான்குளம் மற்றும் திஸ்யான்விளை பகுதி, அதே போல் திருவைகுண்டம், திருநெல்வேலி மாவட்டம், கங்கை கொண்டான் மற்றும் அம்பாசமுத்திரம், குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்றும் நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் திஸ்யான்விளை, காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம், குறிப்பாக தென் மாவட்டம் கடலோர பகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு 4 மணிக்கு மேலே, விடிய காலை ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கனமழை தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் பதிவாகி வருகிறது. வரக்கூடிய மணி நேரம் ஆக மதியம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை தொடங்கிவிடும். எனவே யாரும் கவலைப்படாதீங்க, மழை கண்டிப்பாக உண்டுங்க. தற்பொழுது வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டங்கள், அதாவது இதுவரைக்கும் மழையே பெய்யாத இடங்களுக்கும் கண்டிப்பாக இன்று முதல் மழை பெய்யும். நேற்றைக்கே பார்த்திங்கன்னா சில இடங்களில் மழை காணப்பட்டது. இன்றைக்கு வந்து சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பரவலாக மாறும். அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாருமே கவனமாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் முழுவதும் மதியம் முதல் இரவு வரைக்கும் கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மதுரை மாவட்டம், திண்டுக்கல், வாடிப்பட்டி, அதே போல் மதுரை மாவட்டம் முழுவதும் மணப்பாறை, திண்டுக்கல், வேடசந்தூர், அரவங்குறிச்சி, பழனி, கொடைக்கானல், வால்பாறை, தேனி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம், கடையநல்லூர், சிவகாசி மற்றும் தென்காசி, நாங்குநேரி, தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டம், ஒட்டுமொத்த தென் மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. கவனமாக இருக்கவும். அதேபோல் டெல்டா மாவட்டம், குறிப்பாக இன்று மதியம் முதல் டெல்டாவில் மழை உண்டுங்க. நாகப்பட்டினம், வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதேபோல் அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. மதியம் முதல் டெல்டாவில் மழை உருவாகும். மழை வந்து எங்கே உருவாகும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மன்னார்குடிக்கு அருகே உருவாகும். மன்னார்குடி இல்லைனா திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் இல்லைனா நாகப்பட்டினத்தில் கூட உருவாகலாம். இல்லைனா அந்த கிழக்கு காற்று என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், தகட்டூர் இங்கே பார்த்திங்கன்னா மழை உருவாக வாய்ப்பு இருக்குது.
அப்படி இல்லைனா சற்று மேற்கு நோக்கி மழை உருவாகலாம். அதாவது அந்த கிழக்கு காற்று என்ன பண்ணும்னா, கிழக்கு காற்று மெதுவாக நுழைந்தால் கடலோர மழை உருவாகும். ஒருவேளை கிழக்கு காற்று அதிவேகத்தில் நுழைஞ்ச கடல் காற்றோட நுழைவே அதிக வேகமாக இருந்துச்சு அப்படின்னா, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம், மயிலாடுதுறை இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை உருவாகும். அந்த மழை அங்கே தான் உருவாகும். அது அப்படி உருவாகி கும்பகோணம், தஞ்சாவூர், ஐயம்பேட்டை மற்றும் திருக்காட்டுப்பள்ளி மற்றும் கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் நோக்கி நகரும். எனவே மழை உருவாகக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா டெல்டா கடலோர பகுதி. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை உருவாகும் போது வலுவான சூறாவளி காற்று 50-70 கிலோமீட்டர் வரை கூட ஒரு புயல் காற்று போல் வீசும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டாவில் கூட பயங்கர சூறாவளி காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. எனவே டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. டெல்டாவில் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை உண்டு. திருச்சி, தஞ்சாவூர், கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, மன்னார்குடி, நீடாமங்கலம், கும்பகோணம், பெரம்பலூர், திட்டக்குடி, தெற்கு டெல்டா மற்றும் வடக்கு டெல்டாவில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. கவனமாக இருங்க. ஸோ அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருக்கோவிலூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. பழைவேற்காடு, பொன்னேரி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களை மையமாக வைத்து நீண்ட நேரம் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக அரக்கோணம், காஞ்சிபுரம் மேற்கு பகுதி, ஆரணி, போலூர் மற்றும் ஜோலார்பேட்டை, ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும், வேலூர் மாவட்டம் முழுவதும், ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும், குறிப்பாக குப்பம், கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம திருப்பத்தூர், வேலூர் மற்றும் வட உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழையும் அதிகமான சூறாவளி காற்றும் அதிகமான இடிமின்னலும் பதிவாகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வட உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மழையே இல்லை. சுத்தமாக பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மழையே இல்லை. இன்னும் வட மாவட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சார் மழை பெய்யும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கவலை வேண்டாம். இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்களில் மழை கண்டிப்பாக தொடங்கி விடுங்க. குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும், வேலூர் மாவட்டம், ஜோலார்பேட்டை மற்றும் குப்பம், கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி பரவலாக கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை பெய்யும். வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. கண்டிப்பாக நீண்ட மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து மழை பெய்ய போது மழைக்கான சாதகம் ஏற்பட்டு விட்டது. ஸோ இதனால் ஆலங்கட்டி மழையும் எதிர்பார்க்கலாம். வட உள் மாவட்டங்களில் நீண்ட மாதங்களுக்கு பிறகு தற்பொழுது கோடை மழை பதிவாக போகுது. இதனால் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக குப்பம், ஜோலார்பேட்டை, ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் சென்னையோட மேற்கு பகுதி, அதாவது சென்னை கூட மழை பெய்யும். ஆனால் குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் காற்று குதிரை கண்டிப்பாக ஏற்படும். இதனால் வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. ஆலங்கட்டி மழை கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குது. ஆலங்கட்டி மழையும் சூறாவளி காற்றும் இடிமின்னலும் அதிகமாக காணப்படும். கவனமாக இருங்க. ஸோ அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், அதேபோல் ஒசூர் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை இருக்குது. அதேபோல் சேலம் மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்கலாம். சேலம் மாவட்டம், சின்ன சேலம், ஆத்தூர் கண்டிப்பாக மழை உண்டு. நாமக்கல், ஈரோடு மாவட்டம், அதேபோல் அந்தியூர், சத்தியமங்கலம், நம்பியூர் பரவலாக கனமழை உண்டுங்க. நீலகிரி மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்குது. அதேபோல் காரமடை, கோயம்புத்தூர் மாவட்டம் நேற்று வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கே மழை பெய்தது. ஆனால் கிழக்கு நோக்கி மழை வரல. கண்டிப்பாக இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும். நேற்று வந்து பாலக்காடு, பொள்ளாச்சியை மையமாக வைத்து மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், அதேபோல் தாராபுரம் கண்டிப்பாக மழை உண்டுங்க. அதேபோல் காற்று பகுதி, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய அந்த பாலக்காடு, தாராபுரம், நெகமம், காங்கேயம், பல்லடம், திருப்பூர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இன்றைக்கி வந்து காணப்படுகிறது. கவனமாக இருங்க. அதேபோல் வேடசந்தூர், அரவங்குறிச்சி, கரூர் மாவட்டம், முசிறி மாவட்டம், திருச்சி மாவட்டம், துறையூர், ராசிபுரம், நாமக்கல், ஆத்தூர், சேலம் மாவட்டம் முழுவதுமே கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு நம்ம தமிழகத்தில் தினமும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு நாள் பரவலாக பெய்யும், அடுத்த நாள் அங்கங்கே காணப்படும், அடுத்த நாள் மீண்டும் பரவலாக மாறும், அடுத்த நாள் சில இடங்கள் மட்டும் இருக்கும். ஸோ இப்படி
மாறி மாறி மழைப்பொழிவு பெஞ்சிக்கிட்டே இருங்க. நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் பரவலாக மழை பெய்யும் தமிழகம் முழுவதும். அடுத்த நாள் அப்படியே மழை இல்லாமல் குறைஞ்சிருக்கும். மீண்டும் நம்ம தமிழகத்தில் மழை அதிகரிக்கும். ஸோ இப்படி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏப்ரல் மே மாதம் அதிகமான மழை இருக்குது. காற்று சுழற்சி மற்றும் வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அந்த வெயில் அந்த வெப்பம் கோடை காலத்தில் இந்த ஆண்டு அதிகமான மழைக்காலங்கள் இருக்கிறது. கவலை வேண்டாம். எனவே எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களை மையமாக வைத்து மிக நீண்ட பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டம் முழுவதும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், அதே போல் தென் கடலோர மாவட்டம், ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம், தென் உள் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை உண்டு. வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம் இதுவரைக்கும் மழையே பெய்யாத மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்று முதல் மழை வரும். கவலை வேண்டாம். ஸோ அடுத்தபடியாக ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மழைக்காலங்க. அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்போ வந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு காற்று சுழற்சி அப்படின்னா ஒரு வளிமண்டல சுழற்சி நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஸோ அது வந்துச்சுன்னா எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். எல்லா இடங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த சுழற்சி பார்த்திங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் நம்ம அறிவித்தபடியே மழை கண்டிப்பாக பெய்யுங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் இந்த ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெயிலும் அடிக்கும். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கோடை மழையும் பதிவாகும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. கவலை வேண்டாம். கவலையை விட்டு தள்ளிடுங்க. ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக வட உள் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் காற்றுடைய குவிதல் அங்கே தான் பார்த்திங்கன்னா குவிக்கப்படும். அதாவது கிழக்கு காற்று என்ன பண்ணுவோம், அங்கே தான் பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தும். ஸோ காற்று ஒரு இடத்துல குவியும் போது அதிகமான சாதகம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்றும் அதிகமாக வீசும். ஆலங்கட்டி மழையும் பார்த்திங்கன்னா பதிவாகும். பெரும்பாலும் மதிய நேரத்தில் சேலம், ஏற்காடு இங்கெல்லாம் மழை உருவாகும் போது ஆலங்கட்டி மழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மதியம் ஒரு 3 மணிக்குள்ளே மழை உருவாச்சுன்னா கண்டிப்பாக ஆலங்கட்டி மழை எதிர்பார்க்கலாம். ஆலங்கட்டி மழையும் இந்த வருடம் அதிகமாக பதிவாகும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கேரளாவில் கூட பார்த்திங்கன்னா, கேரளாவில் சில நாட்களுக்கு முன்பு ஆலங்கட்டி மழை வடக்கு கேரளாவில் பதிவாகியிருக்கிறது. ஆலங்கட்டி மழையும் சூறாவளி காற்றும் அதிகமாக இருந்திருக்கிறது. அதேபோல் நம்ம தமிழகத்திற்கும் இன்று முதல் ஆலங்கட்டி மழையும் சூறாவளி காற்றும் அதிகமாக காணப்படுங்க. சூறாவளி காற்று வீசுவதற்கும் இடிமின்னல் உருவதற்கும் காலை முதல் மதியம் வரைக்கும் அடிக்கக்கூடிய அந்த வெயில் தாங்க காரணம். அந்த வெப்பம் உயர 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 ஆலங்கட்டி மழையும் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் இடிமின்னலும் உருவாகிறது. சூறாவளி காற்றும் இந்த வெப்பநிலை எந்த அளவிற்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு மழை பெய்யும் போது சூறாவளி காற்றும் உருவாகிறது. எனவே மழை பெய்யும் போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை உண்டுங்க. எல்லாருமே கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படியே சில இடங்களில், சில மாவட்டங்களில், சிறு கிராமப்புறங்கள், சிறு ஊர்களில் பார்த்திங்கன்னா இந்த சூறாவளி காற்று வீசும்போது மின்சாரம் நிறுத்தப்படும். எனவே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஃபோனில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை பாருங்கள். நன்றி. இன்று மதியம் முதல் தற்பொழுது தென் மாவட்டங்களில் மழை தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டம் முழுவதும் பரவலாக மாறும். டெல்டா மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழை படிப்படியாக தீவிரமடையும். நன்றிங்க.